எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ரீடிங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ரெக்வெஸ்ட் டாபிக், இது ரெக்வெஸ்ட் டாபிக் தான் ஆக்சுவலாக. ஸோ ஒருத்தவங்க கிடையாது, 2-3 பேர் இந்த டாபிக் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களோட கூட பழகிறவங்க, உங்களோட இருக்கிறவங்க, இல்லை நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸோ காமனான திங்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 இந்த கிளிப் டார்க் ப்ளூ. ஓகே. ஸோ செகண்ட் ஹாட் இன் பெண்டன்ட். ஸோ தேர்ட் ஒன் ஸ்டார். உங்களுக்கு டியூட்டிவாக எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டெக்லேருந்து கார்ட் ஸ்ட்ரீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களை பற்றி உங்களோட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க. ஸோ பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த கிளிப் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். Ten of Pentacles, Knight of Swords, Six of Swords, the Moon, Page of Pentacles. Okay. Two of Wands. ஸோ நிறைய நினைக்கிறாங்க. எனக்கு மிக்சடு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ உங்களுடைய ஒரு ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே ஃபஸ்ட்டு வருது. நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு நேச்சர் எல்லாருக்குமே நீங்கள் ப்ரூவ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு எனக்கு வருது. ஸோ அதனாலேயே மற்றவங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய பர்சனாலிட்டி இருக்கலாம், இல்லை கேரக்டர்ஸ் இருக்கலாம், சட்டுன்னு புரியாது அப்படின்ற மாதிரி வருது. ஸோ சிலருக்கு நீங்கள் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸாக தெரியலாம், சிலருக்கு பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக தெரியலாம். ஸோ பட் மெயினாக நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சம்திங் நீங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது யார் பேச்சும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அதுக்குரிய ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரகிள் நீங்கள் இது ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு தாட் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு ஒரு மணியில் கூட இன்வெஸ்ட் இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையில் இன்வெஸ்ட் இருக்கலாம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய டைம் இருக்கலாம். ஸோ ஒரு ஒரு லாங் பீரியட் கூட அது இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் முடிப்பீங்க. அதுக்குரிய ஒரு பக்கா பிளான் அப்படின்றது நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குரிய ஒரு யார் பேச்சும், அதாவது இதில் யார் உங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ணாலோ, இல்லை அவங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு திணிச்சாங்களோ அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ, எப்படி நீங்கள் இருக்கணும், எப்படி நீங்கள் ஒரு லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதே சமயம் ஒரு ஒரு மூட் ஸ்விங் அப்படின்றதும் இங்கே தெரியுது. ஸோ உங்ககிட்ட இப்போ உங்களுடைய ரொம்ப நாள் பழகினவங்களாக கூட அவங்க இருக்கலாம். ஸோ அவங்க உங்களுடைய டக்குன்னு பழகும்போது, பேசும்போது ஒரு சில சமயம் நல்லா பேசுவீங்க. ஏன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்களோட அந்த அந்த ஒரு ஃப்ரீயாக பழகுவீங்க, அவங்களோட ஒரு சந்தோஷமாக ஃப்ரீயாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இது பழகுவீங்க. சில சமயம் ஒரு கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களோட பெருசாக நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பீச் அப்படின்றது இருக்காது, ஸ்பீக் அப்படின்றது இருக்காது. ஸோ உங்களுடைய ஒரு அவங்க திங்க் பண்ணும்போது சில சமயம் செல்ஃபிஷாக கூட அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ சில சமயம் ரொம்ப ஒரு எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஹையர் லெவலாக தெரியுது. அதே மாதிரி சில சமயம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க. ஒரு பெருசாக ஒரு உங்கள் மனசில் இருக்கிற எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுறதில்ல. அகைன் நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு தான். ஸோ பெருசாக உங்களுடைய நேச்சர் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம்
தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சமயம் நீங்கள் பிஸ்னஸில் இல்லை தொழிலில் இருக்கீங்கன்னா அங்கே வந்து சில பேர் உங்களுடைய இது தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ஃபேமிலி சைடில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஓவராலாக ஒரு பாயிண்ட் வருது, நீங்கள் யாருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் இங்கே இல்லை, யாருடைய ஒரு டிபெண்ட் அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, அது எவ்வளோ கஷ்டமோ இல்லை எவ்வளோ அதில் ஒரு லெவல் இருக்கோ, ஸோ அதை சார்ந்து நீங்கள் உங்களுடைய லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு போவீங்க. ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஆனால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியாது. உங்களுடைய ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதை தான் நோட் பண்ணியிருக்காங்க. சிலருக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டு, ஒரு நல்ல படித்தவங்க, இவங்கக்கிட்ட அந்த கைடன்ஸ் வந்து கேட்டால் நல்லா வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இவங்களோட இது புரிய மாட்டேங்குதே, ஒரு புரியாத புதிராக இருக்காங்களே, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, சொல்கிற பேச்சு எதுவுமே காதில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இது சிலருக்கு வந்து ஃபேமிலியில் கூட இது இருக்கலாம். ரொம்ப அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண மாட்டீங்க, பேலன்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறது இல்லை வந்து பெருசாக அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ மெயினாக இங்கே வந்து ஒர்க், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ஒரு மணி சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய ஒரு ஃபேமிலி க்ரோத், அந்த மாதிரி தான் உங்களுடைய இது தெரியுது. ஸோ ஓவரால் இதுதான் அவங்க நினைக்கிறாங்க உங்களை பற்றி. ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட், இந்த பெண்டன்ட் வந்து சூஸ் பண்ணவங்கள ஹார்டின் பெண்டன்ட் சூஸ் பண்ணவங்களே ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்களை பற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைக்கிறாங்க, காமனான இருக்கிற விஷயம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். World, Temperance, Two of Cups, Knight of Swords, Ace of Wands, the Wheel of Fortune. Okay, so நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து பழகிறவங்க எப்படி உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓப்பன் புக் அப்படின்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு வருது. நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு கைண்ட் பர்சன், நீங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சனாக தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஈஸியாக உங்கள்கிட்ட வந்து பேச முடியும், ஈஸியாக உங்களோட வந்து பழக முடியும். உங்களையும் நீங்கள் காட் பண்ணிப்பீங்க, அதே மாதிரி மற்றவங்களையும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய வைப் எனக்கு வருது. ஸோ ஒரு ஹம்பிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிலருடைய ஏதாவது ஒரு உதவினா சட்டுன்னு பண்ணுறது, ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த ஹார்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காட் வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் எப்படி இங்கே ஒரு சீக்ரெட்டான விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு டீப்பான ஒரு கஷ்டமாக கூட இருக்கலாம். அது வந்து பெருசாக நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஓவராலாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் இருக்கட்டும், ஒரு நல்ல விதமாக நீங்கள் இருக்கலாம். ஸோ ஒரு முகம் சுளிக்காமல் இருக்கிற பர்சன் அப்படி சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண முடியும், எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அந்த ஹெல்ப் கிடைக்கும், அந்த சப்போர்ட் கிடைக்கும், அவங்கக்கிட்ட அந்த லவ் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து டீப்பஸ்ட்டாக அது வந்து மனசில் வந்து காயங்கள் அப்படின்றது இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் ஒரு சைலண்ட்டில் வச்சுருக்கீங்க, அது வந்து பெருசாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தெரியறதுக்கு கூட விருப்பம் இல்லை. மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது, அந்த ஃபீல் வரனால தான் இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியலாம், பட் ஆனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் வருது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி வந்திருக்கு, டெம்பரன்ஸ், டூ ஆஃப் கப்ஸ் அண்ட் வேர்ல்ட் அண்ட் வீல் ஆஃப் இயர் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்குரிய ஒரு குவாலிட்டிஸ் வந்து நீங்கள் எப்போவுமே இழக்க மாட்டீங்க. உங்களுடைய அந்தஸ்தை வந்து ஒரு கீப்பப் பண்ணிகிட்ருப்பீங்க. அது வந்து
ஒரு உங்களுடைய கேரக்டர் வைஸில் இருக்கலாங்க, உங்களுடைய ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், ஸோ உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம். நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஒரு 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 கரெக்டாக இருக்கணும், இது ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு 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 அட்வைசராக இருப்பீங்க, ஒரு பெருசாக ஒரு அவங்கள வந்து ஒரு கைட் பண்ணுவீங்க, அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஸோ நீங்கள் வந்து சிலர் வந்து இங்கே ஒரு பாப்புலர் கூட இருக்கலாம், நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஓகே, இல்லை உங்களுடைய ஃபேமிலி சைடில் கூட நீங்கள் பெருசாக ஒரு ஒரு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியுது. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களை வந்து அவங்க வந்து அட்மையர் பண்ணுவாங்க, உங்களுடைய குவாலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ சில விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸோ அவங்கள பார்த்து அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வைப் தெரியுது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது, பட் அதை பெருசாக நீங்கள் ஷேர் பண்ணுறதில்ல அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது, அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லாயிருக்கு இதோடைய கார்ட்ஸ். ஸோ ஃபைனலாக ஸ்டார். ஸோ ஸ்டார் பார்த்துடலாம். உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன், உங்களை பார்த்து உங்களை என்ன ஃபீல் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நியர்பை இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க. ஸ்டார் சூஸ் பண்ணியிருக்கீங்க, பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஜஸ்டிஸ், நைட் ஆஃப் வான்ஸ், டவர். டூ ஆஃப் வான்ஸ், நைன் ஆஃப் வான்ஸ். ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள், இங்கே ஸ்டார் வந்திருக்கு, கரெக்டாக இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்படி உங்களோடது காமிச்சிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு உங்களுடைய சோல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு ஸ்ட்ராங் வைப் தெரியுதுங்க. நீங்கள் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு சோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, நிறைய விஷயங்கள், அனுபவங்கள், ஒரு இது உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அது வந்து நீங்கள் இங்கே வந்து ஏஜ் கிடையாது, உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஏஜாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஸோ இது சில விஷயங்கள் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அதே மாதிரி சில எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி வந்து உங்களால் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு கர்மா அப்படின்றது வந்து உங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, நிறைய ஒரு ஹடில்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கும். அதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து காமிச்சிக்கிறதுக்கும் சரி, இல்லை வந்து காமிச்சிக்கிறது அப்படின்னு சொல்ல, அவங்க ஃபீல் பண்ணுறது தான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சார் இப்போ நீங்கள் அட் ப்ரெசென்ட் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜ் கடந்து வந்திருக்கீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியும். நிறைய ஒரு கஷ்டங்கள் ஒரு ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக தான் உங்களுக்கு தெரியுறீங்க. ஸோ நிறைய ஸ்டேஜஸ் நீங்கள் கடந்து, ஈவன் தோ நீங்கள் வந்து பெருசாக கம்ப்ளீட் பண்ணலை, பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறீங்க, எப்படி இவ்வளோ கஷ்டங்கள் தாங்குறீங்க, எவ்வளோ அதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு காட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூசன் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கார்டு வந்திருக்கு, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஸ்டார். ஸோ லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, டவர் வந்திருக்கு. இந்த டவருடைய மீனிங் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சர்டன் லாஸ் அப்படின்றது இங்கே வருது. ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, அது சிச்சுவேஷனாக இருக்கட்டும், பர்சனாக இருக்கட்டும், அப்படியே அவங்கள வந்து அதை வந்து கடந்து போகிறாங்க, இல்லை அது தர்மம் வந்து மீறுறாங்க, இல்லை அந்த நியாயம் வந்து உங்களுக்கு படலை, அவங்களுடைய ஒரு
இது வந்து கேரக்டர் வைஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்படியே அவங்கள வந்து ஒரு இக்னோர் பண்ணிடுவீங்க, அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். சில பேர் வந்து சைலண்ட்டாக பண்ணலாம். சில பேர் வந்து ஒரு அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஆக்ட் கூட பண்ணலாம். ஸோ சம்திங் அந்த மாதிரி கூட ஒரு ஆக்ட் பண்ணிட்டு மற்ற நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட போய் பேசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த பர்சன் அந்த லைஃப்பில் இனிமேல் அந்த லைஃப்பில் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த பர்சனாக இருக்கட்டும், அந்த அந்த கொடுத்த அந்த அனுபவங்களாக இருக்கட்டும், நீங்கள் அதை கடந்து வந்துடுவீங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து கண்டினியூ பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேக் பீப்புளாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் அவங்க நோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபீல் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ நிறைய ஒரு ஒரு நீங்கள் என்ன பேசுவீங்க, எப்படி ஒரு இது பண்ணுவீங்க கூட மற்றவங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ட்யூஷன், அப்சர்வேஷன், உங்களுடைய பரிணாமங்கள் வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு அந்த ஏஜ் மாறும்போதும் நீங்கள் காமிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிருக்காங்க, எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க கடந்து வந்திருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் இந்த ஸ்டேஜ் வந்தால் எப்படி தான் நம்மெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோமா, பட் இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாங்க. இவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் பவர் வந்து இவங்களுக்கு இருக்குது, சம்திங் டிவைன் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய கோர்ஸ். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் ஸ்டாராக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார் தான். மேபி நீங்கள் பார்க்குறவங்க அக்வேரியஸ் இருக்கலாம், சில சான்சஸ் இருக்குது. மகரம் சான்சஸ் இருக்குது, துலாம் இருக்கிறது சான்சஸ் இருக்குது, லக்னம் கும்ப லக்னம், துலா லக்னம், மகர லக்னம். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.